புனித அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட புனிதமிது மாதம் சங்கை மிகு ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை எடுத்துக் கூறும் விதத்திலே ஊவா சமூக வானொலி கிழக்கு மாகாணத்தில் இருந்து நேரடியாக இந்த ரமலான் கரீம் சிறப்பு நிகழ்ச்சியை இப்பொழுது ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பான முறையிலே பல நேர்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறி வருகிறது. அடுத்ததாக ஒரு சிறப்பு பயான், அந்த பயானை வழங்குகின்றார் அல் உஸ்தாத் சங்கை மிகு மௌலவி சஃபா முகமது ஆலிம் நஜாஹி அவர்கள் தருகின்ற சிறப்பு பயான் நிகழ்ச்சியிலே அடுத்து இடம்பெறுகிறது. எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லு பைத்துக்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஏனைய நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியவனாக இந்நிகழ்விலே சமூகமளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஊவா சமூக வானொலி மூலமாக இதை செவியேற்றுக் கொண்டிருக்கின்ற நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். புனிதமிக்க ரமலான், விதியாக்கப்பட்ட நோன்பு விதியாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் திரு குர்ஆனில் அழகிய வார்த்தையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதற்கான பிரதான காரணம் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அனைவரும் தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்பதை அல்லாஹ் திரு குர்ஆனிலே சொல்லுகின்றான். தக்வா என்பதை பொறுத்து இன்று மனிதன் உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய அத்துணை சொத்துக்களிலும் தக்வாவை விட மிகச் சிறந்த ஒன்றை நாம் யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற ஹாஜிகள் ஹஜ்ஜு கடமைக்கு தயாராகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான சகல பொருட்களையும் அவர்கள் தயார்படுத்துவார்கள். அவர்களுக்கு தேவையான செலவிற்கான பணம், ஆடைகள் மற்றும் இதர பொருட்களை தயார்படுத்துவார்கள். நீங்கள் தயார்படுத்துகின்ற அத்துணை பொருட்களிலும் நீங்கள் தயார்படுத்த வேண்டிய சிறந்த பொருள் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் தான் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா, நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தயாரிக்க வேண்டிய பொருட்களில் மிகச் சிறந்தது தக்வா என்கின்ற அந்த பொருள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, மனிதன் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தக்வா மிக முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். தக்வா இல்லாத எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகையை அறுத்து ஒரு மனிதன் கொடுக்கின்ற குர்பானியில் கூட அந்த மனிதன் கொடுக்கின்ற குர்பானியின் இறைச்சியோ எலும்போ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, நீங்கள் கொடுக்கின்ற குர்பானியினுடைய இறைச்சி சதைகளோ அல்லது இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. மாறாக கொடுக்கின்ற நேரத்தில் உங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற இறையச்ச உணர்வு அதுதான் அல்லாஹ்விடத்திலே சென்றடையும். வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களில் நின்றும் உருவாகக்கூடிய தக்வாதான் அல்லாஹ்விடத்திலே சென்றடையும் என்று ஹஜ்ஜிலும் குர்பானியிலும் நோன்பிலும் அல்லாஹ் தக்வாவை தான் வலியுறுத்துகின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அவர்களுடைய அருமை மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மானங்களை மறைப்பதற்கு ஆடையை கொடுக்கிறான். ஆனாலும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தக்வா என்கின்ற ஆடையை குர்ஆனிலே வலியுறுத்துகின்றான். மனிதன் வெளியிலே 1000 விலை உயர் ஆடைகளை போர்த்தி தன்னுடைய மானத்தை மறைக்கலாம் அல்லது உடலை அலங்கரிக்கலாம். ஆனால் தக்வா, லிபாசு தக்வா, தக்வா என்று சொல்லக்கூடிய ஆடை அவன் உள்ளத்தையும் அவனுடைய யதார்த்தத்தை
முகத்தையும் அலங்கரிக்கவில்லை என்றால் அவன் மனித உருவத்திலே போர்வை போத்திய மிருகமாகவே கருதப்படுகிறான். இல்லை இல்லை, மிருகத்தை விட கேடுகிட்டவனாய் அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றான். உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல்லு, அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இல்லை இல்லை, அதைவிட படுமோசமானவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே தக்வா என்பது யாரிடத்தில் இல்லையோ அவர் நிச்சயம் அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா எந்த ஒரு நற்கர்மத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அது இறையச்சவான்களாகிய தக்வாதாரிகளிடம் இருந்துதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக இறையச்சம் தக்வா யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான். இதற்கும் அப்பால் வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், யாருடைய இதயத்திலே இறையச்சம் என்கின்ற தக்வா இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுப்பதாய் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இவர்களுடைய வரலாறுகள் எத்தனையோ இருக்கின்றன. நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேடிச் சென்று ஞானம் பெற்ற ஒரு உத்தம புருஷர். நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சூரத்துல் கஹ்ஃபின் இறுதி வசனங்கள் அழகாக எடுத்துச் சொல்லும். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, எமது தரப்பிலிருந்து அறிவு ஞானத்தை நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் உரிமை கோருகின்றான். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அறிவு ஞானம் கொடுக்கப்பட வேண்டுமா? இத்தகுல்லாஹ், நீங்கள் தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுப்பான் என்று அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம் எங்களுக்கு ஆழமான அனந்தமான அர்த்தங்களை உணர்த்தி நிற்பதை நாங்கள் புரிய முடியும். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்கின்ற அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றிருந்தால் அங்கும் தக்வாவை தான் அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கின்றான். இத்துணை மகத்துவத்தையும் பெற்றுத்தரக்கூடிய, இறை ஞானத்தை பெற்றுத்தரக்கூடிய, இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, எமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அத்துணை தத்துவங்களையும் தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தில் அல்லாஹ் தக்க வைத்திருக்கிறான் என்றால் இத்தகைய தக்வாவை தான் அல்லாஹ் நோன்பிலும் வலியுறுத்துகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு தக்வாவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மனிதனுடைய இதயத்திலே தக்வாவை உண்டு பண்ணுவதற்காக உடலில் இருக்கின்ற அழுக்குகளை துடைத்து ஆணவத்தை அடக்கி ஷைத்தானின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மிகப்பெரியதொரு வணக்கமாய் அல்லாஹ் இந்த நோன்பை தந்திருக்கிறான். அதனால் தான் விலை கொடுத்து வாங்க முடியாத தக்வாவை, இலகுவில் ஒரு மனிதனுடைய இதயத்திலே சாதிக்க முடியாத தக்வாவை, எல்லோரிடத்திலும் காண்பதற்கு மிக மிக அரிதான இறையச்சம் என்கின்ற தக்வாவை மனிதனில் வரவழைப்பதற்கு மிக பெரும் மருந்தாக லஅல்லக்கும் தத்தகூன் இந்த நோன்பை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, தக்வா என்பது இதயத்திலே இருக்கின்ற ஒன்று என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய நாம் இதயம் இருந்தால் மனிதன் என்று நாம் நினைக்கிறோம், இதயம் இருந்தால் மனிதன் என்று நம்மை நாம் நினைக்கிறோம், இதயம் இருக்கின்ற ஒவ்வொருவரும் புனிதர்கள் என்று நாம் நம்மை நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அப்படி அல்ல. நீங்கள் பாருங்கள், நாம் கரைக்காக அறுத்து புசிக்கக்கூடிய மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், ஏன் சாதாரண அற்ப பறவையாகிய கோழியாக இருக்கட்டும், கோழிக்கும் இதயம் உண்டு, ஆட்டுக்கும் இதயம் உண்டு, மாட்டுக்கும் இதயம் உண்டு. இஸ்லாமியர்களால் அசுத்த பொருளாய் கணிக்கப்படுகின்ற நாய் பன்றிக்கு கூட இதயம் உண்டு. இதயம் என்கின்ற வெறும் சதை கட்டி மாத்திரம் இருப்பதனால் ஒருவன் புனிதனாக முடியும் என்றிருந்தால் இன்று உலகத்திலே பிறந்திருக்கின்ற அத்துணை நாய் பன்றிகளும் புனிதம் பெற்றிருக்கும். எனவே இதயம் என்பது வெறும் சதை கட்டியாக இருந்து மனிதன் புனிதம் அடைவதில்லை. மாறாக அந்த இதயத்திலே தக்வா இருக்க வேண்டும்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு இதயம் இருந்தது. அதே வேளையில் நாயகத்தை எதிர்த்த அல்லாஹ்வின் விரோதி அபூ ஜஹலுக்கும் இதயம் இருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதயம் இருந்தது, அபூ ஜஹலுக்கும் இதயம் இருந்தது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரை ஏற்றார்கள், அபூ ஜஹல் அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்தான். இரண்டு பேருக்கும் இதயம் என்ற சதைக்கட்டு இருந்தது. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இதயத்திலே தக்வா என்கின்ற அந்த ஈமானிய சுடரை அல்லாஹ் ஏற்றி வைத்து விட்டான். அதை அபூ ஜஹலுக்கு அல்லாஹ் நாடவில்லை. அதனால் இதயம் இருக்கின்ற எல்லோரும் புனிதர்கள் என்றிருந்தால், இதயம் இருக்கின்ற எல்லோரும் மனிதர்கள் என்றிருந்தால் நிச்சயமாக அபூ ஜஹலும் புனிதனாய் இருக்க வேண்டும், நாய் பன்றியும் புனிதம் பெற்றிருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு விளக்கிலே திரி இருக்கும், அந்த திரியில் சுடர் இருக்கும். அதுபோல் இந்த இதயம் என்கின்ற திரியில், மனிதன் என்கின்ற விளக்கில், இதயம் என்கின்ற திரியில் தக்வா என்று சொல்லக்கூடிய சுடர் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த சமுதாயத்தின் ஒளி விளக்காகுவார்கள். யாருடைய இதயத்தில் தக்வா என்கின்ற அந்த ஈமானிய சுடர் இல்லையோ அவர்கள் வெற்று விளக்காக, வெளிச்சமற்ற ஒரு பொருளாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் என்கின்ற விளக்கில், இதயம் என்கின்ற திரியில் சுடர் எரிய வேண்டும் என்றால், தக்வா என்கின்ற சுடர் ஏற்றப்பட வேண்டும் என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், உள்ளே புகுந்து மனிதனை பதப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமல் நோன்பு என்கின்ற அமல். அதனால் தான் இந்த நோன்பை அல்லாஹ் விதியாக்கிவிட்டு லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா வெளியில் மட்டுமல்ல உங்கள் உள்ளத்துக்குள்ளும் உடலுக்குள்ளும் புகுந்து உங்களை மாற்றி அமைப்பதற்கு தக்க வல்ல அமல் இருக்கும் என்றால் அது நோன்பு என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி இருக்கிறான். மனிதனை புனிதனாக்கி இதயத்திலே பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்ற, தக்வாவையும் ஈமானையும் சுடர் ஏற்றுகின்ற நோன்பு என்ற வணக்கத்தின் மூலம் எம் இதயங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதே அல்லாஹ் இந்த ரமலானில் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற மிக முக்கியமான அமல். இதற்கு எண்ணெயாக எங்கள் சுடர் நூந்து விடாமல், அணைந்து விடாமல் எண்ணெயாக ஊற்றப்பட வேண்டியது இறைவனுடைய திக்ரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்களும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக வானொலி எஃப்எம் மூலமாய் இவ்வுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, எல்லா மதங்களும் இறையச்சத்தையும் பக்தியையும் போதிக்கின்றன. எனவே நாம் அனைவரும் இறையச்சத்தையும் தக்வாவையும் எம்முடைய உள்ளத்திலே சுமந்து இந்த ரமலான் என்கின்ற புனித மாதத்தில் அதிகமாக அல் குர்ஆனை ஓதி நோன்பை நோற்று நாம் அனைவரும் தக்வாவை எங்களிலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திலே இறக்கப்பட்ட அல் குர்ஆனை பற்றி அந்த அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது ஹுதன் லில் முத்தகீன், இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஜாலிகல் கிதாப், இந்த வேதம் அல் குர்ஆன் லா ரைப ஃபீஹி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முத்தகீன்கள் என்பவர்கள் யார்? தக்வா உள்ளத்திலே உள்ளவர்கள். தக்வா இருக்கின்றது என்று நாம் நினைக்கலாம், ஆனால் தக்வா எம்மில் இருக்கிறதா இல்லையா என்பதை உரசி பார்க்கக்கூடிய ஒரு உன்னத அமலாக இந்த ரமலான் இருக்கிறது. அதனால் தான் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கண்ணியத்தை விட ஒரு படி மேலாக நோன்பு என்பது எனக்கு சொந்தமான அமல், அது கூலியாக நானே கூலியாகிறேன். நோன்புக்கு கூலியாய் நானே ஆகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே தக்வா உடையவனுக்கு மட்டும்தான் இந்த அல் குர்ஆன் நேர்வழி காட்டும். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலானிலே இருக்கின்ற நோன்பு தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் நிச்சயம் முழு பலனை கொடுக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஊரோடு சேர்ந்து நாங்களும் பட்டினி இருந்தால், ஊரோடு சேர்ந்து நாங்களும் பசியோடு கிடந்தால் ரமலான் நிச்சயம் எங்களை பிரயோஜனம் தரப்போவதில்லை. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். நீங்கள் பசித்திருந்ததையும் தாகித்திருந்ததையும் தவிர்த்து எந்த நன்மையையும் நீங்கள் அடைய போவதில்லை. ஏனென்றால் நோன்பினுடைய நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன்,
தக்வா உள்ளத்திலும் உடலிலும் உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை சகல அங்கத்திலும் தக்வா மலர வேண்டும், மிளிர வேண்டும். அதற்கு உள்ளத்தையும் உடலையும் ஊடறுத்து சென்று சீர்திருத்தம் செய்கின்ற அதிசக்தி வாய்ந்த ஒரு அமல் நோன்பு என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் நோற்ற நோன்பை தக்வாவை உண்டு பண்ணுகின்ற அருமருந்தாக்கி தருவானாக என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. அதே வேளையில் இந்த இடத்திலே நேரடியாக இந்த களத்திற்கு வந்து எங்களுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்து இவ்வொளிபரப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் நயீம் சார் அவர்களுக்கும், அங்கே ஊவா சமூக வானொலி நிலையத்திலே இருந்து எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரி ரிஸ்வானா அவர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த சிறப்புரையினை வழங்கி சென்றார்கள் ஃபாத்திமது ஜஹரா மகளிர் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் அல் உஸ்தாத் மௌலவி சஃபா முகமது ஆதிப் நஜாஹி அவர்கள்.